தவக்காலம் 3ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 21 முதல் 35 வரை. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா எனக் கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்குச் சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்கு உரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன் பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை கழுத்தை பிடித்து நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்படியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினங்கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யூத மத தலைவர்கள் ஒரு நாளைக்கு 7 முறை பிறருடைய தவறுகளை மன்னித்தலே மிகப்பெரிய சாதனை என எண்ணிக்கொண்டிருந்தனர். பாவம் செய்வதில் தாராளமும் மன்னிப்பதிலே கஞ்சத்தனமும் காட்டுவது நகைப்புக்குரியது. நீதிமொழிகள் 24:16 இவ்வாறு கூறுகிறது, நல்லவர் 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பர். ஆகவே 7 முறை மன்னித்தலே போதும் என்கின்ற மனநிலையில் பேதுரு ஆண்டவரை கேட்கிறார், எத்துணை முறை தன்னுடைய சகோதர சகோதரிகளை மன்னிக்க வேண்டுமென்று. இயேசு கூறிய உவமையில் அரசன் தன்னிடம் கடன் பட்டிருந்த பணியாளனின் கடனை தள்ளுபடி செய்கிறார். அப்பணியாளன் 10,000 தாலந்து கடன் பட்டிருந்தார். ஒரு தாலந்து 5,475 தெனாரியத்திற்கு சமம். ஒரு தெனாரியம் ஒரு நாளைக்கு வழங்கப்படுகிற கூலி நாணயம். ஆக எவ்வளவு மாபெரும் தொகைக்கு அப்பணியாளன் கடன் பட்டிருந்தார் என்பதை நம்மால் யூகிக்க முடியும். அத்தொகைக்கு நாட்டின் ஒரு பகுதியை கூட வாங்கியிருக்க முடியும். அவன் அதை கொண்டு என்ன செய்தான் என்பது இந்த நற்செய்தி பகுதியில் குறிப்பிடப்படவில்லை. அவன் கெஞ்சி கேட்டபோது அதை அரசன் தள்ளுபடி செய்கிறான். அத்தொகை ஒரு குடிமகனுக்கு வேண்டுமெனில் மாபெரும் தொகையாக இருக்கலாம். அவன் 7 முறை பிறந்து தன் வாழ்நாளெல்லாம் உழைத்தாலும் திருப்பி செலுத்த முடியாத தொகைதான் அது. ஆனால் அரசனுக்கு அது ஒரு பொருட்டே அல்ல. எனவேதான் இறைவன் நாம் மலையென பாவங்கள் செய்தாலும் அதை பணியென உருகச் செய்து மன்னிக்கிறார். இறைவன் நம்மை மன்னிப்பது நாம் பாவத்திற்கு கழுவாய் செலுத்த காலதாமதம் செய்கிறோம் என்பதற்காக அல்ல, மாறாக நம்மால் அதை நிவர்த்தி செய்யவே முடியாது என்பதற்காக. இப்படி வாங்குவதற்கு நீண்ட கைகள், பிறருக்கு கொடுப்பதற்கு சுருங்கி போனதுதான் வேதனைக்குரியது. தனது கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட பணியாளன் தன்னிடம் வெறும் 100 தெனாரியம் கடன்பட்ட சக பணியாளனை மன்னிக்காதது ஏன்? தனக்கு இரக்கம் காட்டப்பட வேண்டுமென்று ஏங்கியவன் பிறருக்கு அதை காட்ட தயங்கியது ஏன்? தனக்கு அள்ளி கொடுக்கப்பட்ட மன்னிப்பை பிறருக்கு கிள்ளி கூட கொடுக்காதது ஏன்? வாங்குவதற்கு மட்டும் நிலுகிற நமது கரங்கள் கொடுப்பதற்கு நீளாதது ஏன்? கேட்காமலே நமது நிலத்தில் இறையன்பு வெள்ளம் பாய பிற நிலத்தில் பாயாமல் அணை கட்டுவது ஏன்? தன் கழுத்தை சுற்றிய பாம்பு விலகிய மகிழ்ச்சி பிறருடைய துன்பத்தை காணாதபடி நம் கண்களை மறைக்கிறதோ? பாவம் செய்வதில் தாராளமும் மன்னிப்பு யாசிப்பதில் தாராளமும் காட்டும் நாம் பிறர் குற்றத்தை மன்னிப்பதில் கஞ்சத்தனம் காட்டுவது
நம் மன்னிப்பையும் தடை செய்கிறது. நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னியாவிடில் உங்கள் வானகத் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஏனெனில் மன்னிப்பதில்தான் நாம் மன்னிப்பு பெறுகிறோம்.